அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை, இதோ நான் வாசப்படியிலேன் என்று தட்டுகிறேன் என்று இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்காக பேசப்படுகிறது. இந்த உலகம் உண்டாகி எத்தனை வருஷம் ஆச்சு? சற்றேறக்குறைய ஒரு 6000 வருஷம் ஆச்சு இல்லையா? கிபி கிமுன்னு படிக்கிறோமா? தெரியுமா? கிபின்னா என்ன, கிமுன்னா என்ன? பேசுங்க, நீங்களாம் பேசலாம். கிபின்னா என்ன, கிமுன்னா என்ன? கிபினா கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பாக, கிமுன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக. அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சற்றேறக்குறைய ஒரு 4000 வருஷம். கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக கிட்டத்தட்ட இப்போ 2024 வருஷம். சற்றேறக்குறை ஒரு 6000 வருஷமாக இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல படிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குகிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறோமா இல்லையா? பைபிள் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா இல்லையா? இங்க இருந்து இதெல்லாம் சத்தமே இல்லையா? பைபிள் படிக்கிறீங்களா? பேசுங்க. இவ்வளவு நல்லா நீங்க ஒவ்வொருத்தர பேசிட்டு இருந்தீங்களா? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் படிக்கிறோம்? ஒரு நாளைக்கு இப்ப தசம பாகத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். தசம பாகம்னு சொல்லி 10% நம்ம சொன்னா கூட ஒரு நாளைக்கு 2.25 மணி நேரம் யாருக்காக நம்ம ஒதுக்கணும்? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் வச்சாலும் ஒரு 2.25 மணி நேரம் நம்ம யாருக்காக ஒதுக்கணும்? ஆண்டவருக்காக, தேவனுக்காக, கர்த்தர். அங்க யாரும் பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்வி மட்டும் தான் பதில் சொல்லணும். அல்லேலூயா. குறைஞ்சபட்சம் ஒரு 2.25 மணி நேரம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துலதான் அந்த 10%. ஆனா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன ஏற்பாடு? புதிய ஏற்பாட்டு காலம், கிருபையின் காலம். பிரமாணங்கள்லாம் நிறைய 3 வகையான பிரமாணங்கள் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிருபையின் காலம். கிருபையின் காலத்துல உனக்கு இருக்கிறது எல்லாம் விட்டு தரித்திரத்துக்கு கொடு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என்னவா? அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிறது அத்தனையும் விற்று, பேசுங்களே, தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு வேதம். அல்லேலூயா. உன்னிடத்துல 2 வஸ்திரம் இருந்தா, 2 வஸ்திரம் இருந்தா ஒன்னு யார் கொடுக்கணும்? இல்லாதவர்களுக்கு கொடுக்க சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ 1 இருந்தா 2 இருந்துச்சுன்னா அதை 1 மத்தவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மூச்சு விடுறோம்? 24 மணி நேரம் மூச்சு விட்டுருக்கோம். அதே மாதிரிதான் அந்த வேதத்தை 24 மணி நேரமும் அதை சுவாசம், நம்ம எப்படி நம்ம சுவாசிக்கிறோமோ அது போல சுவாசிக்கக்கூடிய மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிறதோடு இல்லாமல் அந்த வசனத்தை நேசித்து அந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்படி. இந்த வேதத்தை சுவாசிக்கிற மனுஷன், அதை நேசிக்கிற மனுஷன் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பானோ. எப்படி இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரக்கன்றுகளை போல. எப்படி ஒரு ஆற்று ஓரமா ஒரு மரக்கன்றை நட்டா எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே அந்த மரம் செழிப்பா இருக்கும். அது போலதான் அந்த மரம் எப்படி ஒரு செழித்து வளருதோ அதே போல 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை, இந்த வசனத்தை படிக்கிற மனுஷன். அதை படிச்சுட்டா 24 மணி படிக்க முடியாது. இப்ப காலையில ஒரு வசனத்தை இங்க கவனிங்க, காலையில ஒரு வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த வசனத்தை எப்படி நம்ம சுவாசிக்கிறோமோ அதே போல 24 மணி நேரமும் நம்முடைய சிந்தனை அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை அதை பத்தி சிந்திச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல செழிப்பாய் இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு காலையில மினிமம் குறைஞ்சபட்சம் வச்சாலும் காலையில ஒரு 1 மணி நேரம், நைட்டு ஒரு 1 மணி நேரம், மதியம் ஒரு அரை மணி நேரம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2.25 மணி நேரம் ஒரு நாளைக்கு கர்த்தருடைய இருக்கா இல்லையா? இது கூட பதில் சொல்ல முடியாதா? டிவி எல்லார் வீட்லயும் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்கு? சீரியலும் கார்ட்டூன். அப்படித்தானே? பார்க்கலாமா? கார்ட்டூன் சீரியல்லாம் பார்க்கலாமா? பார்க்க கூடாதா? பார்க்கலாம். சூப்பர். ஏன் பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் இந்த சர்ச்சுக்குள்ள வந்த உடனே ஏன் பிசாசு அலருது? பிசாசு பிடிச்சவங்களை சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க இல்லையா? கூட்டிட்டு வந்த உடனே அது உள்ள இருக்க முடியுமா? அதால என்ன பண்ணும்?
அலறடிச்சு வெளியில தவோட போகும் இல்லையா? ஏன் அந்த மாதிரி நடக்குது சொல்லுங்க? ஏன் அது அலறடிச்சுட்டு ஏன் வெளில ஓடுது? இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்க வீட்டுக்குள்ள அந்த பிசாசு வந்தா ஓடுமா? வெளியில ஓடாது. ஏன்னா வீட்டுக்குள்ள சீரியல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள சீரியலோட பிரசன்னம் தான் இருக்கும். சீரியல்ல என்ன அதெல்லாம் என்னது? நடிப்பு. அப்படித்தானே? பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? பொய்க்கு பிசாசு எப்படி இருக்கான்? பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். அப்போ சீரியல் வர்றதெல்லாம் பொய், நாடகம், நடிப்பு. அப்படித்தானே? படமாகட்டும், ஒரு நாடகம், சீரியல் ஆகட்டும், எல்லாமே என்ன பண்றாங்க? பொய்யான விஷயம், நடிக்கிறாங்க. அந்த விஷயத்த நீங்க வீட்டுல உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரசன்னம் தான் உங்க வீட்டுல இருக்கும் ஒழிஞ்சு தேவனுடைய பிரசன்னம் என்ன ஆயிடும்? வெளியில போயிடும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய கர்த்தர் எங்க இருப்பாரு? வீட்டோட வெளியில வாசப்பல் நின்றுட்டு இருப்பாரு. நீ எப்படா என்னை உள்ள கூப்பிடுற அப்படின்னு. கர்த்தர் எல்லா வீட்லயும் இருக்காரா? இதுல எத்தனை பேர் இந்த ஞானஸ்தானம் எடுக்கல? ஞானஸ்தானம் எடுக்கல. ஓகே, மத்த எல்லாருமே ஞானஸ்தானம். இத்தனை பேர் எடுக்காம இருக்கிறீங்களா? இத்தனை பேர் இந்த ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுங்க. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே நம்முடைய கர்த்தர் நமக்குள்ள இறங்கி வருகிறார். அப்படித்தானே? பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்பி பிரேயர் பண்றோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்றாரு? தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கணும். அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திலேயே நம்ம இருக்கணும். வீட்டுல உட்காந்து சீரியலோ மத்த டிவி வேற மத்த காரியங்களோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதோடைய பிரசன்னம் தான் வெளிப்படுமே ஒழிஞ்சு நம்மளால தேவனை உள்ள கொண்டுட்டு வரவே முடியாது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிசாசு வந்துச்சுன்னா அலறடிச்சு ஓடணும். ஒரு நோய் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அப்படின்னா தேவ பிரசன்னம் நிறைந்த ஒருவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வசனத்தை பத்தி நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா இந்த உலகம் கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷமாக சுழன்று கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பிரயாணம். அப்படித்தானே? இந்த வேதத்துல ஆதி ஆகமத்துல இந்த உலகம் உண்டானது முதல் வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைசி அதிகாரத்துல இந்த உலகத்துடைய அழிவு, இந்த உலகத்துடைய முடிவு, புதிய வானம். இங்க கவனிக்கணும். என்ன பண்றீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல இந்த உலகத்துடைய முடிவு, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை அழிவு முடிஞ்சு புதிய ஒரு வானமும் புதிய பூமியும் உண்டாக போகிறது. அப்ப அது வரைக்கும் இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு, இந்த உலகத்துடைய ஒவ்வொரு அதிகாரம், அடுத்து பாத்தீங்கன்னா இயேசுடைய பிறப்பு, அடுத்து இயேசுடைய அவருடைய மறைவு, அடுத்து அப்போஸ்தலர்கள் வந்த காலம், இதெல்லாம் முடிஞ்சு இப்ப கரண்டா நடக்கக்கூடிய காலம், நமக்கு ஃபியூச்சர் அதாவது எதிர்காலம் எல்லாமே. அதாவது நம்முடைய கடந்த காலமும் இந்த பைபிள்ல இருக்கு, நம்மளுடைய எதிர்காலமும் இந்த வேதத்துல இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நிகழ்காலமும் இந்த பைபிள்ல இருக்கு. கரெக்டுங்களா? நிகழ்காலம்னா இப்போ கரண்டா நடக்கக்கூடிய விஷயம். அப்ப நிகழ்காலத்துல நம்ம பைபிள்ல எந்த அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 7, 8 2 வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது மஞ்சள் நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் பேர் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பேர் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் மிக்க மிருகங்களினாலும் பூமியை காட்பங்கியுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது நம்ம பார்த்தோம் நம்முடைய பழைய காலம், அதாவது நம்முடைய கடந்த காலமும் இந்த வேதத்துல இருக்கு, நம்முடைய நிகழ்காலமும் இந்த வேதத்துல இருக்கு, நம்முடைய எதிர்காலமும் இந்த வேதத்துல இருக்கு. அப்ப இந்த நிகழ்காலம் இப்ப நம்ம கரண்டா இருக்கிறதும் இந்த வேதம் தான். இந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்த்தருடைய தேவனுடைய கையில ஒரு புத்தகம் இருக்கு. அதுல 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கும் பொழுது இந்த உலகத்துல ஒரு சில காரியங்கள் நடக்குது. அப்போ இதுல 4ஆம் முத்திரையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த 4ஆம் முத்திரையின் காலத்துல பாத்தீங்கன்னா மங்கி நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சயத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான
அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ அந்த வேதத்துல கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குதா நடக்கலையா? உண்மை அப்படித்தானே? இல்லக்கா ஒரு பாதி உண்மைங்க, இல்ல பாதி போய் அப்படியா? எவ்வளவு உண்மை இதுல? 100% ஒரு வார்த்தையாகிலும் அதனுடைய வார்த்தை உறுப்பாகிலும் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? அல்லேலூயா, நடந்தேறி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு 1107 பக்கம், புதிய ஏற்பாட்டுல ஒரு 338 பக்கம். அதாவது இந்த வேதத்துல இந்த அளவுக்கு இந்த உலகத்துல இந்த வேதத்துல என்ன போட்டிருந்ததோ அத்தனை வார்த்தைகளும் இந்த உலகத்துல ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடந்தேறி ஆகிவிட்டது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1445 பக்கம் இதுல இருக்குது. இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடந்தாச்சு. இன்னும் ஒரு 17 பக்கம் தான் இந்த பைபிள் என்ன இருக்கு நடக்க வேண்டியது. அதாவது நமக்கு எதிர்காலம். ஒரு 17 பக்கத்துக்குள்ள இந்த உலகத்தினுடைய முடிவு, 1000 வருஷம் அரசாட்சி இந்த உலகத்துல, கர்த்தருடைய 1000 வருஷம் அரசாட்சி, அடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துடைய முடிவு, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இதெல்லாம் ஒரு புது உலகத்துக்கு நேராக இந்த உலகம் கடந்து போக போகிறது. இன்னும் எத்தனை பக்கத்துல? வெறும் 17 பக்கத்துல. அப்ப நம்ம எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. இப்ப நான் வந்து காலையில திருப்பூர்ல இருந்து ஏறுறேன், பஸ் ஏறுறேன். ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு பஸ் ஏறுறேன். பாஸ்டர் வந்து கூப்பிட்டு கேட்கிறாரு, ஒரு 8 மணிக்கு கூப்பிட்டு கேட்கிறாரு. அல்லேலூயா. இங்க கவனிங்க, அங்க பேசக்கூடாது, இங்க கவனிக்கணும். நான் 8 மணிக்கு நான் பஸ் ஏறுறேன், பாஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு. நான் இப்பதான் பஸ் ஏறிருக்கேன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. ஒரு 1 hour கழிச்சு கூப்பிடுறாரு, நான் நெகமம் தாண்டி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறாரு, நான் எங்க வந்துட்டேன்? பொள்ளாச்சி வந்துட்டேன். அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துல அவர் கூப்பிடுறாரு, பார்த்தா நான் எங்க வந்துட்டேன்? வாசப்படிக்கு முன்னாடி வந்துட்டேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2024 வருஷமாக இது கடைசி காலம் என்று பேசப்பட்டு வந்தாலும் நாம் இருக்கக்கூடியது இது கடைசி நேரத்துல, கடைசி நொடி பொழுதுல இருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு இந்த கடைசி நொடி பொழுது அப்படின்னா 2 விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு, இந்த உலகம் ஒரு 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 இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம், அதாவது இந்த உலகம் கிட்டத்தட்ட 6000 வருஷம் ஆயிடுச்சு இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு. இந்த 6000 வருஷமாக இந்த உலகம் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல சபையாகி நம்மள எங்க இருக்கிறோம்? சபை இல்லையா? சபையாகி நாம வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த 2 இலக்கும் ஏதோ ஒரு நோக்கி பயணமாய் கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த உலகம் 6000 வருஷமா ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு இலக்கை நோக்கி. சபையாகிய நம்ம சபை உண்டாக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2024 வருஷம் அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த சபை என்ன பண்ணியிருக்காரு? நம்மளாம் எப்படி மீட்கப்பட்டோம்? எப்படி இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதிச்சிருக்காரு. அல்லேலூயா. அவர் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. பெற்ற தாயுடைய அன்பு கூட இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நியூஸ்ல தான் படிக்கணும், அவ்வளோ ஒரு மோசமாக இந்த உலகம் போய்கொண்டிருக்க சூழ்நிலையில தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய அந்த இரத்தத்தை சிந்தி யாரை சம்பாதிச்சிருக்காராம்? இந்த சபையை சம்பாதிச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான் வச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளை விட எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நல்லவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த சபைக்கு வெளியில இருக்காங்க. அப்படித்தானே? நம்ம வந்து பெரிய பரிசுத்தவானா, 100க்கு 100 நம்ம பரிசுத்தவானா என்ன சொல்ல முடியாது? கண்டிப்பா இல்ல. நம்மளை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இந்த ஆலயத்திற்கு வெளிப்புறமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சபையானது ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன இலக்கு? இப்ப இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 24:6. ஹல்லேலூயா. யுத்தங்களையும் போதும். ஹல்லேலூயா. வெளிப்பட மத்தேயு 24வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல சீஷர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும்
உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்துல 3 வருகை இருக்கு. 3 வருகை இருக்கா தெரியுமா நமக்குலாம்? முதல் வருகையில அவர் எப்படி வந்தார் இந்த உலகத்துல? மனுஷனா பிறந்தார். அல்லேலூயா, வெரி குட். முதல் வருகையில அவரு இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தார். 2வது வருகை அவர் எப்படி இந்த உலகத்துல வரப்போகிறார்? இல்ல, அவர் 2வது வருகையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச இந்த சபையை கூட்டிக் கொள்ளும்படியாக, அதை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக ஆகாயஸ்த மத்தியில அவருடைய 2வது வருகை, ரகசிய வருகைன்னு நம்ம சொல்றோம். இந்த சபை என்ன பண்ண போகிறார்? என்ன பண்ண போறாரு? மீட்டுக் கொள்ள போகிறார். இந்த உலகத்திலிருந்து இந்த சபையை பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி செல்ல போகிறார். அது 2வது வருகை. அல்லேலூயா. 3வது ஒரு வருகை இந்த உலகத்துல இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட வருகை. அப்பொழுதுதான் அவர் ராஜாவாக இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வருகை, 3வது வருகையாகிய 1000 வருஷம் அரசாட்சி எப்பொழுது இந்த உலகத்திலே வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த வசனம் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, மத்திய 24வது அதிகாரத்துல 6வது வசனம். அதுல அவர் தன்னுடைய சீசர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த உம்முடைய வருகைக்கும், தம்பி பாப்பா உட்கார் மாக்கல, இந்த உலகத்துடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ இங்க பாருங்க, அழகா சொல்லுது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்ப நம்ம நிறைய கொள்ளை நோய்கள் எல்லாம் பாக்குறோமா? இப்ப லேட்டஸ்டா 2020 ஒரு நோய் வந்துட்டு போச்சு, என்னது? கொரோனா கொள்ளை நோய் வந்துட்டு போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் வரும், ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்த, ஒரு 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 மாநிலத்தையோ இல்ல ஒரு ஊரையோ தாக்கும். அதை டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க, அதை உடனே சரி செஞ்சிருவாங்க. ஆனால் இப்ப வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அது என்ன, எங்க, எதை, யாரை பாதிக்கிறது என்றால் உலகம் முழுவதும் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு கொள்ளை நோய் எங்க அவங்களால தடுக்க முடிஞ்சுதா? இல்ல, அதுவா வந்துச்சு, அதுவா போச்சு. இவங்க கண்டுபிடிச்ச வேக்சினால இந்த கொள்ளை நோய் போச்சானா? இல்ல. அல்லேலூயா. அதுவா வந்துச்சு, உலகம் முழுவதும் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுச்சு, என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப அடுத்த ஒரு கொள்ளை நோய் வந்துட்டு இருக்கு, என்னது? குரங்கம்மை நோயின்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளை நோய், நியூஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அதே போலதான் பூமி அதிர்ச்சிகள், நிறைய இயற்கை பேரழிவுகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுனாமி வந்துச்சு, உலகம் முழுவதும் ஒரு அசைவை கொடுத்தது, அப்படி இல்லையா? அப்படித்தானே? ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை கொடுத்தது. அதே மாதிரி பூமி அதிர்ச்சிகள், போன வாரத்துல கூட பாத்தீங்கன்னா ஜப்பான்ல மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. இது மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத, நியூஸ்லயே போடுவாங்க, எந்த ஒரு விஷயமும் வரலாறு காணாத அளவுக்கு இந்த வருஷம் டெம்பரேச்சர், அதாவது ஹீட் இருந்துச்சு இல்லையா, வெயில், வெப்பம் கூட இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அப்படித்தானே? நம்ம நியூஸ்ல படிக்கிறோம், வரலாறு காணாத அளவுக்கு வெப்பமானது, உயர் விளைவு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலும் இத்தனை கிட்டத்தட்ட 6000 வருஷம் இந்த உலகத்துல நிகழ்வு, அதாவது நிகழ்ந்திராத எல்லா விஷயங்களும் அப்நார்மல், அதிகமாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இது எல்லாம் எதுக்காக, எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், கிறிஸ்துவுடைய வருகைக்காக இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் பாத்தீங்கன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும், யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்ப இன்னைக்கு உலகத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா? யுத்தம் நடக்குதா இல்லையா? யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம நம்மளுடைய இஸ்ரேல் தேசத்துக்கும் பாலஸ்தீனாவுக்கும் நடந்த போர் இப்போ அப்படியே நகர்ந்து இப்ப லெபனானுக்குள்ள போயிருக்காங்க. அல்லேலூயா. நேற்று கூட அந்த லெபனான்ல அந்த தீவிரவாத இயக்கத்துடைய தலைவரை நேற்று அடிச்சிருக்காங்க, கொண்டுட்டாங்க. சோ அந்த போரானது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் உலகத்துல. நீங்க கவனிங்க, என்கிட்ட கேளுங்க, ஏதாவது பேசணுமா என்கிட்ட கேளுங்க. டவுட் இருக்கா? நான் பேசுற டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஒரு யுத்தம், அதாவது உலகத்துல ஒரு சமாதானமின்மை, எல்லா உலகமே பாத்தீங்கன்னா ஒரு 2ஆ பிரிஞ்சு ஒரு 3வது உலக யுத்தத்திற்கு இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகை 2ஆ பிரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப யாரு வேணாலும், ஒரே ஒரு விஷயம், அந்த ரஷ்யா மட்டும் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெளியில இருந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க.
அந்த ரஷ்யா மட்டும் உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த யுத்தமானது ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி நகரும். அல்லேலூயா. அப்ப இந்த யுத்தம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு இன்னைக்கு அவங்க ஒரு ஆலயம் கிபி 90 பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆலயம் என்னாச்சு, அவருடைய ஆலயத்தை தீக்கிராக்கி போட்டாங்க. அவருடைய ஆலயம் இருந்த இடத்த சுத்தமாக இடிச்சு கல்லின் மேல் கல்லின் இராதபடிக்கு அவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி அந்த ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. அந்த ஆலயம் கட்டப்பட்ட இடத்துல இப்ப வேற ஒரு ஆலயம் இருக்கிறது, அதாவது வேற ஒரு மதத்துடைய ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஆலயத்தை இவருடைய நோக்கம், அதாவது இஸ்ரவேலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆலயத்தை இடிச்சிட்டு இவர்களுடைய ஆலயத்தை கொண்டு வரணும். அந்த இடத்துல இவங்க பழையபடி அந்த அவருடைய ஆலயத்தை, அதாவது கிறிஸ்துவுடைய ஆலயத்தை அந்த இடத்துல கட்டி பலி செலுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய நோக்கம். அல்லேலூயா. இப்ப நாம இருக்கிறது கிருபையின் பிரமாண காலம். அவங்க இன்னுமே அந்த நியாய பிரமாணத்து முறைமையின்படிதான் அவங்க இருக்காங்க. ஏன்னா இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணல, அவங்க இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவை யாரு கொண்டு போய் சிலுவையில அறைஞ்சிரு? இஸ்ரவேலர்கள். இவர்கள் தான் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவர் தேவ தூஷணம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் சேர்ந்துதான் பிரஷர் கொடுத்து கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஒரு ரட்சகராக, சொந்த ரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பவுமே அவங்க ஒரு ரட்சகர் வருவார், இவர்களை இப்படி இந்த ஒரு ஆலயத்தை நம்ம கட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த உலக யுத்தமானது ஒரு 3ஆம் உலக யுத்தமாக மாறுமையானால், இந்த உலக யுத்தம் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லரசு நாடு அமெரிக்க தேசம். அப்படித்தானே? வல்லரசு நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு புது வல்லரசு உண்டாகும். அதாவது ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புடைய தலைவராக ஆன்டிகிரைஸ்ட் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆன்டிகிரைஸ்ட் என்ன பண்ணுவான்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை இடிச்சிட்டு ஒரு புதிய ஆலயத்தை கட்டுவதற்காக அவனுக்கு உதவி செய்ய வரப்போகிறான். அப்ப அந்த உதவி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவங்க அந்த ஆன்டிகிரைஸ்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு ரட்சகராக பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஓகே, இவர் தான் ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராஜாக்கள் வந்தாங்க. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா தாவீதுல இருந்து ஒவ்வொரு ராஜாவா வந்தாங்க. அந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் அழிச்சு இவங்களை அந்த ஜனங்களை பாதுகாத்தாங்க. அதே போலதான் இவனை இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வருவான். அதாவது சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்து அதுல ஓகே இது உங்க ஆலயம் சொல்லிட்டு அந்த ஆலயத்தை கட்டி கொடுப்போம். சோ அதற்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆலயம் கட்டுவதற்கான அத்தனை பொருள்களையும் இன்னைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அந்த ஆலயம் கட்டுவதற்கு எல்லா பொருள்களும் வாங்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சுன்னா அந்த ஆலயத்துக்குள்ள பலி செலுத்தணும். பழைய காலத்து முறைப்படி என்ன பண்ணுவாங்க, பழைய காலத்து முறைப்படி அந்த ஆலயத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. ஆடு மாடு கோழி ஏதோ அதெல்லாம் கொண்டு போய் பலி செலுத்துவாங்க. அப்படி இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த புதிய ஆலயம் கட்டப்பட்ட உடனே அதுல பலி செலுத்துவதற்காக சிகப்பு கிடாரின்னு சொல்லிட்டு அதைத்தான் கொண்டு போய் நம்ம பலியாக செலுத்தணும். அந்த கிடாரி தயாராக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க உள்ள அதை பலியெல்லாம் செலுத்துறதுக்கு ஆசாரிகள் வேணும், பிரதான ஆசாரியர்கள். அந்த ஆராதனை முறைமை அந்த பழைய காலத்துல எப்படி பழைய தேவாலயத்துல எப்படி அந்த ஆராதனை முறைமைகள் எல்லாம் செஞ்சாங்களோ அந்த ஆராதனை முறைமைகள் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பாடல் எல்லாம் பிராக்டிஸ் பண்றோமோ அது மாதிரி அந்த ஆலயத்துல எப்படி ஆராதனை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தேவாலயத்துல என்னென்ன நடக்கணுமோ எல்லாத்துக்கும் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா அதை கட்டுவதற்காக யாரு ஹெல்ப் பண்ண வருவா, யார் உதவி செய்ய வருவா? ஆன்டிகிரைஸ்ட். ரட்சகரை தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு அவர்களை ஒரு வணங்கக்கூடியவராக, அவரை ஒரு ஆராதனை செய்யக்கூடியவராக அவர்களை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையிலும் தேவன் மட்டும்தான் எதற்கு ஆராதிக்கக்கூடியவர், அவரை மட்டும்தான் அவங்க ஆராதிப்பாங்க. அப்ப இவங்க ஆராதிக்க அவனை ஆராதிக்க மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உபத்திரவத்தின் காலத்துக்கு நேராக அவர்கள் கடந்து செல்வார்கள். இல்லையா? அப்ப அவர்களுடைய உபத்திரவத்தின் காலம் ஆரம்பிக்கும். அந்த உபத்திரவத்தின் காலத்தின் கடைசியில அவர்களை அந்த ஜனங்களை மீட்கும்படியாக யார் இறங்கி வரப்போகிறார் அப்படின்றால் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் ஆளுகை செய்வதற்கு இந்த உலகம் எல்லாமே தயாராகி கொண்டிருக்கிறது. எப்படி அந்த தேவாலயத்துக்கு எல்லாமே தயாராகி கொண்டிருந்தோ அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஒளிவு மலையில தான் அவர் இறங்குவார். தானும் தந்தை சேனைகளோடு அந்த ஒளிவு மலையில இறங்குவார். அவர் இறங்கும் போது அந்த ஒளிவு மலை 2ஆக பிளக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா
அந்த ஒலிவமலை ரெண்டாக பிளந்து, உட்புறமா ரெண்டாக பிளந்து ரெடியாகுது, பிளப்பதற்கு ரெடியா தயாராக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்திற்கு இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. மூன்றாவது உலக யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த ஆலயம் கட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த ஒலிவமலை இரண்டாக பிளப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகமே பாத்தீங்க அப்படின்னா 666 அப்படின்னு சொல்லிட்டு 3018 லக்கில ஒரு முத்திரையை வந்து இந்த உலகத்துல எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. சிப்பு, ஒரு சின்ன சிப், நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அரிசியில இருந்து ஒரு கதையோட பாதி அந்த அளவுக்கு ஒரு சின்ன சிப்பை வந்து எங்க பண்றாங்க, நம்முடைய நெத்திலையோ அல்லது வலது கையிலையோ அந்த முத்திரை வந்து இந்த உலகம் முழுவதும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த முத்திரையை நம்ம போடலாமா? வேதத்தின்படி அந்த முத்திரையை நம்ம தரித்துக் கொள்ளக்கூடாது. ஏன் தரித்துக் கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்கிறேன்னா, இந்த யானை முதுமலை காட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த யானை முகாம்லாம் நடத்துவாங்க. அப்ப அந்த யானையை வந்து கண்காணிப்பதற்காக அதுக்கு அந்த யானைக்கு வந்து அந்த சிப்பை பொருத்துவாங்க. அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரே இடத்துல இருந்து அந்த யானை எங்கெல்லாம் போகுது, அது எங்க சாணம் போடுது, எங்க குட்டி போடுது அப்படிங்கறத அவங்களால என்ன பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். அதை வந்து சேட்டலைட் மூலமாக அதை வந்து ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்துட்டு கண்காணிக்க முடியும். அதே போலதான் நமக்குள்ள அந்த சிப்பு போடப்பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் அவர்களால என்ன பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம், எங்க போறோம், என்ன பேசுறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம் முதற்கொண்டு அவர்களால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவனை மட்டும்தான் ஆராதிக்கணும். யார? அந்தி கிறிஸ்ட மட்டும்தான் ஆராதிக்கணும். அவன் நீங்க என்ன பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க கூடாது, ஆலயத்துக்கு போக கூடாது. சோ இந்த மாதிரி உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவதற்காகத்தான் அந்த ஒரு சிப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ அந்த சிப்பு இந்த உலகம் முழுவதும் பதிச்சிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த டோட்டல் உலக மக்களுடைய எல்லா கண்ட்ரோலையும் அவனை ஆன்டி கிறிஸ்ட் கையில கொண்டு போய் கொடுப்பதற்காக இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து இந்த உலகத்துடைய பயணம். அடுத்து இந்த சபை என்ன பண்ண போகிறது? சபை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால், வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக பயணங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சுதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஏவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. தன்னுடைய தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு ஆகாயத்துல அவர் வந்து தன்னுடைய தூதர்களோடு இறங்கி வரப்போகிறார். எதுக்காக அப்படின்னா, இந்த சபையை எடுத்துக் கொள்ளப்படும்படியாக. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக உயிரோடு இருக்கக்கூடிய நாம், முதலாவதாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதற்கு முன்பாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. அதுதான் அந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுதல். உயிரோடு இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணிடுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதாவது உயிரோடு நம்ம இங்க இருக்கிற மாதிரிதான் இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு முன்பாக ஏதோ ஒரு கல்லையோ மண்ணையோ வணங்கி கொண்டிருந்தவர்கள். அப்படி இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய விக்கிரகங்கள் இருந்தாலும் நாம் ஏன் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அவர் ஒருவர் மாத்திரமே நம்மளுடைய ஜீவனை, நம்மளுடைய ஆத்மாவை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்க முடியும். நாம சபைக்கு வருவதுடைய நோக்கம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவோ அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவோ அல்ல. நம்மளுடைய ஜீவனாகிய நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக. அது அவரை வந்து கண்டிப்பா என்னை வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட தான் அந்த சபைக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த நோக்கம், நம்மளுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கும். நீங்க வந்து நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க, எனக்கு வந்து கர்த்தர் அப்படி செஞ்சாரு, அது அல்ல சாட்சி. அல்லேலூயா. அது அல்ல. இது வந்து இந்த உலகத்துல எல்லாருக்குமே வெளியில உள்ள ஜனங்களே கேட்டு பாருங்க,
அவங்க கோயிலுக்கு போனா அவங்களுக்கும் இந்த மாதிரி சுகம் எல்லாம் கிடைக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலும் கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும். எல்லாமே இந்த உலகத்துல தெய்வம் என்று சொல்லப்படுகிற பிசாசு கூட இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அது என்னுடைய நோக்கம் அல்ல, அது சாட்சி அல்ல. என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், என்னுடைய ஜீவனை என்ன பண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி ரட்சித்து இந்த சபையில என்னை கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. எனக்கு இதுக்கு முன்பாக நான் எத்தனையோ பாவத்தின் பிடியிலே சாபத்தின் பிடியிலே இருந்த என்னை, என் பாவங்களையும் சாபங்களையும் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி கர்த்தர் ரட்சித்து என்னை சபையிலே கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சாட்சி, இதுதான் ஒரு உண்மையான சாட்சி. அல்லேலூயா. அப்படியே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகைக்கு இந்த சபை என்ன பண்ணப்படணும், ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவுடைய வருகை எப்பொழுது வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த சபையானது கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகைக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுடைய வருகை எங்க இருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் இப்ப நம்ம எங்க கரண்டா எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இப்ப நம்ம நிகழ்காலத்துல எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னோம். வெளிப்படுத்தின விசேஷம் நாம் 6வது அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம். 6வது அதிகாரம் 7-8 வசனத்துல கவனிய, பேசக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 7-8 வசனத்துலதான் இப்ப நம்ம நிகழ்காலம் இருக்கு. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எங்க இருக்கு அப்படின்னா 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வாசிங்க. பேசுறா வெள்ளை அணிகளை கழித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விட்டு கண்டேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமா திரளான ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டம் வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். எங்க நிக்கிறாங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை எங்க நிக்குது? பரலோக ராஜ்யத்துல கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக. அல்லேலூயா. அவரை ஒருவனும் தன்னுடைய கண்ணினால் கண்டிராத ஒரு தேவன். அல்லேலூயா. அவருடைய மகிமை யாருமே பார்க்க முடியாதா? இப்ப நீங்க காலைல கூட ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சாட்சியை கேட்டீங்க. வெளிச்சம் பளிச்சுன்னு வந்துச்சு இல்லையா? மொபைலே அவுட் ஆகிற அளவுக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு இல்லையா? அப்படிதான் கர்த்தரை தன்னுடைய கண்களால் காண முடியாது அந்த தேவனை. அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த தெய்வம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே போய் மலையில சீனாய் மலை மேல போய் மோசே தேவனோட பேசிட்டு இருக்காரு. அவர்களால் அந்த சீனாய் மலை மேல அந்த மலை பக்கத்திலே என்ன பண்ண முடியல, போக முடியல. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய மலையில தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களால அந்த பக்கத்திலே போக முடியல. ஒரு ஆடு மாடு பக்கத்துல போனாலும் அவைகள் அடிக்கப்பட்டு செத்தது. அல்லேலூயா. மோசே எங்கேன்னு மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. மோசையோட முகத்தை மூட சொல்றாங்க. தேவனுக்கு முன்பாக பேசிட்டு வந்த அந்த மோசையோட முகம் கூட பளிச்சுன்ற அந்த அளவுக்கு அவர்களால் கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமாக இருந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இந்த சபையானது அவருக்கு முன்பாக நிற்க போகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய இந்த சபையானது தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும்படியாக தான் நாம் இந்த சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எண்ணம் எல்லாமே இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தோ இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தோ இருக்கக்கூடாது. எப்ப பாவம் என்னை கூட்டிட்டு போவீங்க? அல்லேலூயா. எப்ப நீங்க வருவீங்க? உங்களுடைய வருகைக்காக நான் என்ன பண்ணணும்? நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கணும், காத்து கொண்டிருக்கணும். எப்ப நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவருடைய வருகையானது ரொம்ப சமமா இருக்கு. நம்ம படிச்சோம். இப்ப கரண்டா இருக்கிறது முதல் பக்கத்துலதான் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 7-8 வசனத்துல இங்கதான் நம்ம லைவா இருக்கிறோம். அடுத்த பக்கத்துலதான் கர்த்தருடைய வருகை இருக்கு. அடுத்த ஒரே பக்கத்துல கர்த்தருடைய வருகையானது. அப்போ கர்த்தருடைய வருகை ரொம்ப 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 எங்க இருக்கு? சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சபையாகி நாம் இன்னுமே இந்த உலகத்தை குறித்தோ இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தோ நாம
யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போமானால் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இப்ப நடக்கக்கூடிய யுத்தம் 3வது உலக யுத்தம் மாறுது. அது 3வது உலக யுத்தமாக கண்டிப்பா மாறுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் போய்கொண்டே இருக்கிறது. இந்த உலகமே என்ன ஆயிட்டு இருக்கு, 2 பிரிவா பிரிஞ்சு எப்ப அடிக்கலாம், எப்ப சண்டை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற. ஏன்னா ஆல்ரெடி 2 உலக யுத்தத்தை இந்த உலகம் பார்த்தாச்சு. 3வது உலக யுத்தத்தை நோக்கிதான் இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட சாவினாலும் பூமியின் துஷ்டம் இருந்தனாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த பூமியில இருக்கக்கூடிய மொத்த விளையாடக்கூடாது, கவனிங்க, மொத்தம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா 800 கோடி பேர் இந்த உலகத்துல மொத்த உலக மக்கள் தொகை ஒரு அப்ராக்சிமேட்டா. அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி மக்களை அழிக்கக்கூடிய அதிகாரம் அவன் கையில கொடுக்கப்படுகிறது. இல்லையா? எவ்வளவு பேருங்க? பூமியின் 1/4 பங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ஜனங்களை அழிக்கக்கூடிய அதிகாரம் அவன் கையில கொடுக்கப்படுகிறது. அப்ப சாதாரண ஒரு 200 கோடி மக்களை சாதாரண என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஒரு 3வது உலகம் யுத்தம் வரும்பொழுது அந்த 200 கோடி பேரை அழிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படித்தானே? இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகள்ல கையில இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம், அந்த ஆயுதத்தை கொண்டு இந்த உலகத்தை 100 முறை அடிக்கலாமா. அந்த அளவுக்கு எல்லா நாடுகள் கையிலையும் ஆயுதங்களை ரெடியா வச்சிருக்காங்க, தயாரா வச்சிருக்காங்க. எதுக்கு? 3வது உலக யுத்தத்திற்காக. அல்லேலூயா. இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 3வது உலக யுத்தம் வறுமையானால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? 3வது உலக யுத்தம் வறுமையானால் ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி கிறிஸ்து வெளியில வருவான். ஆன்டி கிறிஸ்து வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்துடைய 3வது வருகை வந்துடும். அல்லேலூயா. அப்போ அந்த 3வது வருகை வரும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக அந்த சபை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் உபத்திரவத்துக்கு நேராக கடந்து போவார்கள். அதுக்கு முன்பாக ஒரு 3.5 வருஷம் யாருக்கு உபத்திரவ காலம் அப்படின்னா, கைவிடப்பட்ட சபை என்ன பண்ண முடியும்? சிப்பு போட்டாதான் அரிசி வாங்க முடியும், சமைக்க அதாவது கொல்லவும் வாங்கவும் விற்கவும் முடியும். அந்த சிப்பு இருந்தா தான் என்ன பண்ண முடியும். இப்ப நம்ம கையில பணம்லாம் வச்சிருக்கோமா, கடைக்கு போனா பணமும் கொடுத்து வாங்குறோம், அதே நேரத்துல கையில ஜிபே இருந்து என்ன பண்றோம், ஸ்கேன் பண்ணி வாங்குறோமா இல்லையா? வாங்குறீங்களா இல்லையா? ஆமா. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பணத்தை எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. பணத்தை எல்லாம் இப்பவே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில நேற்று நியூஸ், ஆஸ்திரேலியாவில ஒரு பேங்க்ல பணம் அதை பிசிக்கல் அந்த கரன்சி, அதாவது நோட்டை கையில வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நோட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு முழுக்க டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல்ல எப்படி நம்ம கியூஆர் கோடை பயன்படுத்தி இந்த ஜிபே எல்லாம் பயன்படுத்தி பணம் பரிவர்த்தனை பண்றோமோ, அதே மாதிரி அந்த பேங்கோட மொத்த டிரான்சாக்சனையும் அப்படி மாத்திட்டாங்க. அப்போ ஒன்லி அந்த பணம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்கேன் பண்ணாதான் வாங்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த உலகம் கடந்து போயிடும். அதாவது டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்படும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த சிப்பு இருந்தா தான் ஒரு பொருள் கடையில போய் வாங்க முடியும். அது இருந்தா தான் நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கினா என்ன பண்ண முடியும், அந்த சிப்பு இருந்தா தான் பயன்படுத்த முடியும். அப்போ டோட்டலா கைவிடப்பட்ட இந்த உலகம் ஒண்ணு சிப்பை போடணும். சிப்பை போட்டா எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சிப்பை போட்டா பரலோகம் போக முடியாது. சிப்பு போடலன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. அல்லேலூயா. அப்ப சிப்பு போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கண்ட்ரோல் எல்லாமே அவனோட கையில போயிடும். நான் வச்சு இல்லைங்க, நான் வீட்டுல உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரேயர் எல்லாம் பண்ண முடியாது. அந்த காலத்துல சபை இருக்காது, பைபிள் இருக்காது, நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியாது. நீங்க வீட்டுல உட்காந்து ப்ரேயர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் தெரிஞ்சிடும். இல்லைங்க நாங்க மனசுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணிக்கணும்னாலும் மனசுக்குள்ள நீங்க சிந்திக்கிறத கூட அவன் என்ன பண்ணுவான், கண்டுபிடிச்சு நேரா சுடுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிடுவான். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்துக்கு நேராக, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு முதல் 3 வருஷம் சபையில கைவிடப்பட்டவர்களுக்கு உபத்திரவ காலம், 2வது 3 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவ காலமாக இருக்கும். இந்த டோட்டல் 7 வருஷம் உபத்திரவ காலத்துல இந்த ஜனங்களை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சேனைகளோடு ஒளிமலையில இறங்க போகிறார். அல்லேலூயா. ஓகே. அப்ப உலகம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நாம சபையை எதுக்காக காத்திருக்கோம், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த சபையில 1:30 ஆயிடுச்சு. சபை நான் ஒருவேளை நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நிறைய காரணங்கள் இருக்கு. அப்ப கர்த்தருக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்களோ
அத்தனை பேர் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். இப்ப ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு வேர்பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இல்லையா? இந்த உலகம் நான் இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேனோ அதே போலதான் நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு இருப்பேன்னா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு அர்த்தமே இல்லை. அப்படித்தானே? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நான் ஒரு பாவமான வாழ்க்கையில வாழ்ந்தேனோ அதே போலதான் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருப்பேன்னா அதனால ஏதோ பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம ஒரு வேர்பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த உலக மக்களிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுல இருந்து வேர்பிரிக்கப்பட்டவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அபிஷேகம்? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். இயேசு கிறிஸ்து பாத்தீங்க அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்து கரையேறாரு. அப்போ புறா வடிவில பரலோக ராஜ்யத்திலிருந்து புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சரீரத்துல வந்து என்ன பண்றாரு? இறங்கினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வசனம் நம்ம எடுக்கிற நேரம் இல்ல. அவர் புறா வடிவில் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். இப்ப இவர் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த வெளியே மேலிருந்து ஒரு வெளிச்சம் வந்ததோ அதே போலதான் ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்குகிறார். இல்லையா? இந்த சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியுடைய இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று அதனுடைய வழிநடத்துதலின்படி நம்முடைய வாழ்க்கையானது அமைய வேண்டும். இல்லையா? அடுத்து இல்லாம நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை படிக்கிறவர்களாக அனுதினமும் நம்ம தான் முதல்ல சொன்னேன், எப்படி வந்து நம்ம சுவாசிக்கிறோமோ, மனுஷன் சுவாசிக்கல என்ன ஆயிடுவோம்? சுவாசிக்கல என்ன ஆயிடுவான்? இல்லையா? சுவாசிக்கல என்ன ஆகும்? இறந்து போயிடும். அதே போலதான் நம்முடைய உயிர் மூச்சாக இந்த வேதம் இருக்க வேண்டும். இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை வந்து அதிகமாக படிக்கணும், அதை தியானிக்கணும். எப்பப்போ உங்க சமூகத்துல நான் வருவேன், நீங்க பாத்தீங்கன்னா 10:30க்கு உங்களுடைய ஆராதனை எல்லாமே 11:30க்கு தான் வந்து சேர்றீங்க. இல்லையா? அது அல்ல. எப்ப என்னுடைய தேவனுடைய சமூகத்தை நான் தேடுவேன், ஓடுவேன் அப்படின்னு அது வந்து வாஞ்சித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மேல காலையில எந்திரிச்சோன்னா கர்த்தரை தேடணும், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தேவனை தேடணும். அப்ப அதிகமாக தேவனை தேடுகிறவர்களாக, வசனத்தை வாசிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் இன்னும் இந்த கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இல்லையா? அதே போல அவருடைய வருகையை வந்து நம்ம தினம் தினம் அது பேசிட்டே இருக்கணும். அப்பா நீங்க எப்ப வருவீங்க, நான் காத்துட்டு இருக்கேன், உங்களுடைய வருகைக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆயத்தமாயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருகைக்காக தினம் தினம் நம் வாயிலிருந்து அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லையா? அப்படி தேவனை தேடுகிற ஜனங்களை கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லையா? அப்ப நான் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டா போதுமா? கர்த்தருடைய வருகையில நான் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுமா? என்ன பண்ணணும்? எல்லா பேரும் யாரெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் ரட்சித்து அவர்களை கர்த்தருக்கு நேராக வழி, அவர்களை நேராக திருப்ப வேண்டியது யாரோட கடமை? யாரோட கடமை? எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் மற்றவர்களுக்காக நீங்க சொல்றீங்க? நீங்க எல்லாம் உலகம் பூரா சுத்துறீங்க இல்லையா? பிசினஸுக்காக வெளியில போறீங்க, எத்தனை பேரை பாக்குறீங்க? எத்தனை பேரை போய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை எப்படி ரட்சித்திருக்கிறாரோ அதே போல உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்களா? சொல்லணும். நம்முடைய ரட்சிப்பை நாம மட்டும் வச்சுட்டா பத்தாது, மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். இல்லையா? மற்றவர்களுக்கு வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களை வந்து சுகமாக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலையாக்கும் பொழுது அவர்கள் யாரை தேடி வருவாங்க? தேவனை தேடி வருவார்கள். இல்லையா? பிசாசு பிடித்தவர்களை துரத்த முடியுமா? நம்மளால துரத்த முடியாதா? வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்களாவன பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குவீர்கள், சர்ப்பங்களை கையில் எடுப்பீர்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீர்கள். அத்தனை அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா விசுவாசிகளாகிய நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? ஒன்லி பாஸ்டருக்கு மட்டும்தாங்க இல்ல. ஆயுதம் கையில வந்து ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனமாகிய பட்டை நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை வந்து பயன்படுத்துவதற்கு இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஆயுதத்தை உரையில போட்டு துருப்பிடிக்க வச்சிட்டோம். அவ்வளவுதான். இல்லையா? அப்ப நம்ம கையில கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் மூலமாக அநேக ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்து அநேக ஜனங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்?
சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, ஜனங்களை ஆயத்தப்படுத்துறவர்களாக நாம் மாறும் பொழுது, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதெல்லாம் கொண்டு போக முடியும் பரலோகத்துக்கு? எதை கொண்டு போகலாம்? என்னென்னலாம் கொண்டு போகலாம் பரலோகத்துக்கு? எதையுமே கொண்டு போக முடியாது. உலகத்துல சம்பாதிக்கிற எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் நாம் சம்பாதித்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தக்கூடிய ஆத்மாக்களை நம்மோடு கூட கூட்டி சேர்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்தவர்களாக, நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவர்களாக, அப்ப நம்ம போறக்கூடிய நம்ம வீட்டுல உட்காந்து பிரேயர் பண்றோம் இல்லையா, ஜெபம் பண்றோம். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம். வா, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, வீட்டுல எனக்கு அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தேங்காய் இல்ல, இதற்காக நாம் ஜெபிக்க. இதெல்லாம் என்ன பண்ணப்படும்? முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் காரியங்களை கேட்பதற்காக இந்த சபை அல்ல. மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். இந்த உலகத்தின் காரியங்களையோ, இந்த உலகத்தின் தேவைகளையோ, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கேட்பதற்காக கடவுள் அல்ல. அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை. யாருன்னு? தேவனுடைய ராஜ்யத்தை. நான் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவேன். தேவன் எப்பொழுது வருவார்? கர்த்தர் எப்போதே மீட்டுக் கொள்ளும்படியாக வருவார் என்று அவரது ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். நாம் தேடுவது மட்டுமல்லாமல் அநேக ஜனங்களை அதற்கு நேராக கூட்டி சேர்க்க வேண்டும். அவங்களுக்காக உட்காந்து ஒரு பாஸ்டிங் போடுங்க. 2 நேரம் ஒரு பாஸ்டிங் போட்டு அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் என்ன பண்ணணும்? ஆலயத்தை கூட்டிட்டு வந்து அவங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த வேண்டும். இல்லையா? அப்ப நாம போடக்கூடிய ஒரு பாஸ்டிங், அதாவது உபவாசமாக இருக்கட்டும், அல்லது நாம் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும், அத்தனையுமே பரலோக ராஜ்யத்திற்காக அநேக ஜனங்களை, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாக இருக்கணுமே தவிர இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல.